பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சகரியா புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அன்பு தேவப்பிள்ளை, ஏசப்பா எப்படின்னா அவர் என்ன சொல்லுகிறாரு, நான் திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நிலைவரமான ஒரு ஆவி இல்லாமல் சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு ஸ்டெடியான இது இல்லை. நாங்கள் செட்டில் செலவுன்னு சொல்லுவாங்களே, எங்கள் கூட படித்தவங்களாம் வேலை செஞ்சவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் தான் இப்படி கஷ்டப்படுறோம், ஊராக சுற்றிட்டு அலையிறோம். இப்படியெல்லாம் இந்த செய்தியை பார்த்து கேட்குற நீங்கள் சொல்லலாம். அப்படி தானே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்க. நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைத்திருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களை ஏசப்பா என்ன செய்ய போறாரா? நிலைத்திருக்க பண்ண போறாரா? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்துல நிலைத்திருக்க யார்கிட்ட போனாலும் ஒரு ஸ்டெடியா எந்த காரியத்தை முடியாத காரியத்துல எல்லாம் நிலைத்திருக்க பண்ணணும்னா ஏசப்பட்ட மட்டும். ஹல்லேலூயா. ஏசப்பட்ட மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய எவ்வளோ பெரிய வறட்சியான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாரங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் தான் முடியும். தேவப்பிள்ளை, நம்மளை ஒரு இந்த சொல்லுவாங்களே, நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை செழிப்பாக வைக்கிறதுக்கு. எப்படின்னா சொல்லுவாங்களே, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் இனி இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்கள் எல்லாம் வித்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவீங்க, ஓடிடுவீங்க. நிறைய பேர் எப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் இனி போயிடுவாங்க, இந்த அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குன்னு, இவங்கெல்லாம் கடந்து போயிடுவாங்க, இந்த வீடெல்லாம் வித்துருவாங்க, இவங்க தொழில் இனி அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்னா, நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. அவர் திரும்ப நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில எதை இழந்தாலும் ஆண்டவரை மட்டும்தாங்க இழக்கக்கூடாது. ஏன்னா அவரு திரும்ப எதை நம்ம இழந்தாலும் திருப்பி அவரை தர முடியும் அவரால். ஏன்னா பாருங்க, அவங்க பீச்சு மக்கள் எப்படி கடற்கரை மக்களா மீனவங்களா இருக்கிற அந்த பேதுரு விடிய நைட்டுல இருந்தே வலை போட்டு பாக்குறாரு, ஒரு மீனும் கிடைக்கல. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ வலது பக்கம் தூக்கி மீனை வலைய போடுன்னு. அவரு போட்ட அடுத்த நிமிஷத்துல என்ன ஆச்சு? 153 பெரிய மீன். ஒரு மீன் 10 கிலோன்னா அப்போ 153 மீன் எவ்வளோ இருக்கும்? அப்படி யோசிச்சிங்களா? ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய செழிப்பான மீன். பக்கத்தில் உள்ள அந்த போட்டில் உள்ள சொல்கிறாங்க, எவ்வளோ நீங்களும் சப்போர்ட் வாங்க, உங்களுக்கு நான் பங்கு தரேன், என்னால் இழுத்துக்கிட முடியல ஆளை வச்சு அப்படி சொல்கிறாரு. அது யாரால முடியும்? திரும்ப நிலைக்க இழந்து போனதெல்லாம் திருப்பி ரெட்டாந்தனையா கொடுக்கறதுக்கு ஏசப்பா தான் முடியும். தேவப்பிள்ளை, ஏசப்பா பாருங்க, அந்த யோபு வேதத்தில் பாருங்க, யோபு ஐயா தன்னுடைய எல்லாம் இழந்துட்டாரு. தன்னுடைய வியாதிப்பட்டு சரீரத்துல எல்லாம் பொத்து வடிஞ்சிட்டு இருக்கு, அவ்வளோ வியாதி. அப்படி எல்லாம் சாவு மட்டும் தான் வரல, ஆனா இழந்து போயிருக்கிறாரு. தன்னுடைய சரீரத்தை இழந்துட்டாரு, தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழந்துட்டாரு, தன்னுடைய எல்லா சொத்தையும் இழந்துட்டாரு. ஆனா பாருங்க, அவங்க சொந்த மனைவி சொல்றாங்க, நீ உயிரோட இருந்து எதுக்கு? தெய்வம்னு போனதுல உனக்கு என்னதான் கிடைச்சி? இதுதான் கிஃப்டான்னு சொன்ன மாதிரி. அதுவும் அந்த காலத்துல உள்ள மனைவிமார்கள் கொஞ்சம் பொறுமையா தான் புருஷன்டா கையாளுவாங்க. ஆனா இப்போ நம்முடைய குடும்பங்கள் எப்படி நடக்குது? ஒரு சின்ன காரியம், நம்ம பிள்ளைங்க தண்ணி குடிச்சா நான் அந்த கப்பில் நம்ம திருப்பி எடுத்து அதே தண்ணி எடுத்து குடிப்போம். ஆனா நம்ம பிள்ளைங்க குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. அதை நம்மளே குடிக்க விட மாட்டோம். இல்ல அதுல இது வரும், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், நீ அதனால அதை குடிக்காத, அதை மாற்றி குடிக்க மக்களே. ஆனா அவங்க குடிக்க கப்பில் நம்ம உடனே போய் குடிச்சிருவோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க இல்ல, நமக்கு என்ன நடந்தாலும் ஒண்ணு இல்ல. அதுதான் உண்மையான அன்பு தேவப்பிள்ளை. நம்ம பிள்ளைங்கள்டையும் கற்றுக் கொடுக்கணும் தேவப்பிள்ளை. உண்மையான அன்பு தேவ சமூகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் இழந்து போன பணத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் ரெட்டாந்தரையா கொடுக்க ஆண்டவரால தாங்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஏதோ ஒரு மனுஷன் நினைப்போம், இவர் நம்ம பேக்ல இருந்தா சூப்பர், அவரு நம்ம பின்னால இருக்கிற நம்மளை பார்த்துக்கிடுவாரு, நம்ம ஓனர் பார்த்துக்கிடுவாருங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, இவங்க பார்த்துக்கிடுவாங்க, எல்லாம் வாயில சொல்லுவாங்க. நாளைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நைட்டு தூங்குறோம், காலையில நம்ம எதிர்பார்த்து ஜனம் உயிரோட இல்லைன்னா நம்மளை யாரு பார்ப்பா? அதனால நம்ம யாரை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். ஏசப்பாவை பார்த்தா அவர் எந்த நிமிஷத்துலயும் மனுஷனை பார்த்தா அவர்களை கைவிடப்படலாம். ஏசப்பை பார்த்தா என்ன செய்வாரு? நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோமோ அதை அப்படியே திருப்பி தருவாரு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன பண்ணுறாரு? அவர்கள் திரும்ப நிலைத்திருக்க பண்ணுவேன். எப்படி? அவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன சொல்றாங்க? இனி முடியாதுன்னு சொன்ன இடத்துல ஆண்டு திரும்ப உங்களை நிலைத்து நிக்க செய்யறாரா? நீங்க எங்க நிலை தடுமாறி நிக்கிறீங்களோ அங்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் என்ன சொல்ற வாக்குத்தத்தம்? உங்களை திரும்பவும் நிலைத்திருக்க பண்ணுவேன். உங்களை ஸ்டெடி மைண்டாக்க கொண்டு போறாரு. நீங்க இது மாதிரி ஒரு மாதிரி எப்படி என்னன்னா இதெல்லாம் முடியாதோ அப்படி இப்படி நீங்க ஒரு மனசு மீன் படைக்கிற மாதிரி துடிக்கிற மாதிரி உங்க மனசு இருக்கிறத அதெல்லாம் அப்படியே மாத்தி வச்சுட்டு என்ன செய்யறாரு? அதை ஸ்டெடி மைண்ட் ஆக்க போறாரு. உங்க தொழில ஸ்டெடி ஆக்க போறாரு, உங்க சரீரத்தை ஸ்டெடி ஆக்க போறாரு. நீங்க எதுல எல்லாம் ஸ்டெடியா இல்லாம இருக்கீங்களோ அதுல எல்லாம் ஸ்டெடி ஆக்க போறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சமுதிர ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வெளியும்
திரும்ப நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொன்னீரப்பா. இந்த செய்தியை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் ஆண்டவரே நிலைத்து இல்லாம கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் வனாந்திர வாழ்க்கையை போல இருக்குமா, எங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இதே போலதான் மாறுமா, இனி நாங்க ஒரு ஸ்டடியா ஒரே இடத்துல இருக்க முடியாதா, எங்கெல்லாமோ நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோமே, ஒரு நிலவரமான ஒரு இது இல்லையே, ஒரு முடிவே இல்லை எங்க வாழ்க்கையில, அப்படி வேதனையோட என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க காரியத்தெல்லாம் அறிந்து ஒரு விசை இரக்கம் பாராட்டி ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளை விடுவிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.